بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் உயர்ந்த நோக்கத்தில் எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். உலகம் நிரந்தரமில்லாதது, உலக வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் தான் அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் முல்க், எந்தளவு பெருமதியான சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவூத்ல வருது, ஒவ்வொரு நாளும் அந்த சூறாவை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த சூறாவை ஓதுவாரோ அவருடைய கபரில் அல்லாஹ் வேதனை செய்யாமல் பாதுகாப்பான். அந்த சூறாவுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் நான். மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன். இப்ப நீங்க யோசிப்பீங்க, முதலாவது ஹயாத்தா மௌத்தா? முதலாவது ஹயாத், இரண்டாவது தான் மௌத். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத். முதலாவது மௌத்து, இரண்டாவது ஹயாத். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் சகோதரர்களே? இந்த ஹயாத்து, நாங்க வாழக்கூடிய ஹயாத்து, அல்லாஹ்வுடைய பார்வையில ஹயாத்தே கிடையாது. மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு ஹயாத்தை வைத்திருக்கிறான். அந்த ஹயாத்து தான் உண்மையான ஹயாத். எப்படியான ஹயாத்? எவ்வளவு பிரம்மாண்டமான ஹயாத்! ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் 50,000 வருடங்களை விட பிரம்மாண்டமானது. அந்த கியாமத்துல ஒரு நாள் 50,000 வருடங்களை விட பிரம்மாண்டமானதாம். அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, அந்த ஹயாத்துக்குரிய தயாரிப்பு தான் மௌத்துக்கு முன்னால் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதுதான். இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதுதான். குறிப்பாக சகோதரர்களே, அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும்
எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. நமக்கு தந்த பாக்கியம் என்ன தெரியுமா? நம்மட ஊர்கள்ல அல்லாவை மறுக்கக்கூடிய ஒருவர் கூட இல்லை. நாங்க வெளியூர்கள்ல வாழ்றதால எங்கட ஊர்ற பெருமதி நம்மட மக்களுக்கு விளங்குது இல்ல. இந்த சாய்ந்த மருதை பொறுத்தவரை அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட கிடையாது. முழு பேரும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள். நினைத்தால் இந்த நாட்டிலேயே இந்த உலகத்திலேயே முன்மாதிரியான ஒரு ஊராக மாற்றலாம். நாட்டில இல்ல, உலகத்தில. அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான் நம்முடைய ஊர்ல? என்ன குறை? பணம் இல்லையா? படிப்பு இல்லையா? தொழில் இல்லையா? வசதி இல்லையா? வாய்ப்பு இல்லையா? வயல் இல்லையா? கடல் இல்லையா? எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் இந்த ஊரை வைத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? இன்னும் ஒரு மஹல்லா கூட உருவாகவில்லை. 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள மஹல்லா. இதான் குறை. இதுக்குரிய முயற்சி இப்பொழுது இந்த ஊரில் ஒரு சிலருக்கு அல்லாஹ் கண்ணை திறந்திருக்கிறான். இந்த மஹல்லாவை, இந்த ஊரை 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? மஷூரா கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு மௌத்துக்கு முன்னால் ஒரே ஒரு ஆசைதான், எங்கட ஊர் பெரும் இன்னும் வசதிக்காரர்கள் கூடணும், அப்படி ஒரு ஆசை இல்ல. மௌத்துக்கு முன்னால இந்த பள்ளிவாசல் சுபகு தொழுகைக்கு நிறைந்து வழிய வேண்டும். அதை கண்ணால பார்த்துட்டு மௌத்தாகணும். நோம்புல, ரமதான்ல இல்ல, ரமதான் அல்லாத காலத்தில். வெற்றி தான் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு எந்த குறையும் வைக்கல. அல்லாஹ் முழு வசதியையும் தந்திருக்கிறான், முழு வாய்ப்பையும் தந்திருக்கிறான், எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்திருக்கிறான். அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றுவான். இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விடயம் சமூக ஒற்றுமை. சமூக ஒற்றுமை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு சஹாபியை கூட பிரிந்து செல்ல விடல். புகாரில வருது நினைக்கிறேன், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் காரி தொழுகை நடத்தினார். கொஞ்சம் தொழுகை நீண்டு விட்டது. ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் முறைப்பாடு செய்தார். இவர் கொஞ்சம் நீட்டமாக ஓதுறார், நான் தொழிலுக்கு போகணும். சொன்னவனுக்கு ஏசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை கூப்பிட்டு ஏசினார்கள். அஃபத்தானுன் அன்த யா முஆத், ஏ முஆதே நீ ஒரு குழப்பக்காரனா? ஏன் இந்த சமுதாயத்திலிருந்து ஒருவன் கூட பிரிந்து போகக்கூடாது. எப்பொழுது நம்முடைய ஊர் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழ் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஒன்று படுமோ சகோதரர்களே, இந்த இலங்கையில இத போல ஒரு ஊர் இருக்காது. இதுக்கு முன்னால ஒவ்வொரு மீட்டிங்குக்கு நாங்க சின்னத்துல இருந்த ஓதுற காலத்துல முழு ஊரையும் ஒன்று கூட்டினாங்க. அல்லாஹ்வுக்காக இல்ல, எலெக்ஷனுக்காக. அப்படி எங்களுக்கு ஒன்று சேர இயலும்டா, ஏன் அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு ஒன்று சேர இயலாது? சாய்ந்த மருதுடைய ஒற்றுமைய அந்த நேரத்தில் எல்லாரும் பேசினார்களா இல்லையா? அதல்ல எங்களுக்கு பெருமை. எங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? இந்த சாய்ந்த மருது முழு இலங்கையிலும் முன்மாதிரியான தொழுகையாளிகள் நிறைந்த ஊர். இது பேசப்படும். இந்த சாய்ந்த மருது தலைமைத்துவத்துக்கு அல்லாஹ்வுக்காக கட்டுப்படும் ஊர். இது பேசுறது எல்லாருடைய அசாவை பறிச்சு தன்னுடைய முட்டுக்கால்ல வைத்து உடைத்தான். உடைச்சு சொன்னான், இவரை மிம்பர்ல இருந்து கீழே இறக்குங்க. அதான் இந்த உம்மத்துல உருவாகிய முதலாவது குழப்பம். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அந்த முழங்கால்ல, அந்த முட்டுக்கால்ல
அல்லாஹ் ஒரு புண்ணை, ஒரு காயத்தை ஏற்படுத்தினான், முழு உடம்பும் புழுத்தே செத்து போய்த்தான். உம்மத்தை பிரித்ததற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. முதலாவது குழப்பம் அதுதான். ஆக சகோதரர்களே, 25,000 மேற்பட்ட ஓட்டுகள் நம்முடைய ஊர்ல இருக்கு. முயற்சி செய்யுங்க, எங்கட ஊரை பத்தி கவலைப்படுங்க. இந்த ஊர்ல ஒன்றும் நடக்க தேவையில்லை, 2 விஷயம் நடந்தா போதும் சகோதரர்களே. முதலாவது, அல்லாஹுடைய கடமைகள் சரிவர செய்யப்படும். தொழுக கடமையா, பள்ளிக்கு வரணும். ஹஜ்ஜி கடமையா, ஹஜ்ஜி செய்யணும். ஜகாத் கடமையா, ஜகாத்தை கொடுக்கணும். நோன்பு கடமையா, நோன்பு பிடிக்கணும். 2வது, அல்லாஹ் தடுத்த பெரும் பாவங்கள் நம்முடைய ஊர்ல நடக்கப்படாது. இந்த 2ஐயும் நாங்க பேணினா இன்ஷா அல்லாஹ் பேன்றதுக்குரிய முழு வளத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க. நான் சும்மா பேசல, இதெல்லாம் ஒவ்வொன்று செய்ய இயலுமண்டா, இதெல்லாம் செய்யலாதா எங்களுக்கு? ஒவ்வொன்று நாங்க துனியாட ரீதியில ஒவ்வொன்று நாங்க முன்னேற்றம். நான் சொன்னேன், கெலியோகையில எலமல் தெனியில எங்கட ஊரை புகழ்ந்து பேசுறாங்க. எங்கட ஊர் வர்த்தக சங்கத்தை, வியாபாரிகளை, நம்மட ஊர் மக்களை, வெள்ளத்துல உதவின மக்களை, முழு பேரையும் புகழ்ந்தார்கள். இருக்குது வளம், ஆனா நமக்கு விளங்குது இல்லை. நினைச்சா செய்யலாம் சகோதரர்களே. முடிவெடுத்து தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று ஒவ்வொருத்தரையும் தொழுகைக்காக அழைக்க வேண்டும். இதுக்காக என்ன செய்யலுமோ உயிரையும் தருவதற்கு நாங்க தயார். இந்த ஊரை தொழுகையாளியாக மாத்துறண்டா, இந்த ஊர் அல்லாவுக்கு நெருக்கமாக மாத்துறண்டா. நமக்கு பதவியோ பட்டமோ பேரோ புகழோ இதுவல்ல முக்கியம். நாங்க மௌத்தாகினாலும் எங்கட கபருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், வேறொரு நோக்கம் இல்லை சகோதரர்களே. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. இந்த மஹல்லா மாத்திரம் 100க்கு 100 தொழுகையாளிகளாக மாறினா இந்த பள்ளிவாசல் இன்னும் கொஞ்சம் பெருசா கட்ட வேண்டி வரும். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வரவேண்டிய ஆக்கள், வரவேண்டிய ஆக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா எங்க இவங்கெல்லாம், எங்க இவங்கெல்லாம்? மார்க்க சட்டத்தை நான் சொல்றேன், இஸ்லாமிய சட்டத்தை நான் சொல்றேன். எந்த சட்டம் இல்லை, இது இஸ்லாமிய நாடாக இருந்தா, முஸ்லிம் ஆட்சி நடக்கிற ஒரு நாடாக இருந்தா 3 தரம் ஊர் தலைவர் போய் கூப்பிடுவார். 3 தரம் தலைவர் போய் கூப்பிடுவார், வா பள்ளிக்கு. முதலாவது தரம் வரல, 2வது தரம் கூப்பிடுவார், தலைவர் வரல. 3வது தரம் கூப்பிடுவார், வரல. கழுத்தை வெட்டுவார் தலைவர். கழுத்தை வெட்டும். எந்த சட்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டம். கழுத்தை வெட்டணும், தொழுகையை விட்டதற்காக. யாரு தொழுகை என்பது இல்லை என்று மறுத்து விட்டானோ 3 தரம் சந்தர்ப்பம் கொடுப்பார் தலைவர். 3 தரம் வரலையா, கழுத்தை வெட்டுவார். அவருக்கு தொழுகை நடத்தப்பட மாட்டாது, அவரை குளிப்பாட்டப்பட மாட்டாது. முஸ்லிம்களுடைய மையவாடியில் அவனை அடக்கம் செய்யக்கூடாது. இப்படி நடந்தா என்ன நடக்கும் நம்முடைய ஊர்ல? யோசிங்க, என்ன நடக்கும்? எத்தனை பேர் மிஞ்சுவாங்க? ஏன் அவ்வளோ பாரதூரமானது தொழுகை? முழு கடமையையும் அல்லாஹ் உலகத்தில் கடமையாக்கினான். ஆனா இந்த தொழுகையை 7 வானத்தையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்து அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். உனக்கு நிக்க இயலாதா உட்கார்ந்து தொழணும், உட்கார இயலாதா இருந்து தொழணும், இருக்கவும் இயலாதா படுத்து தொழணும், படுத்தும் கைகால செய்யதில்லையா கண்ணால தொழணும், கண்ணும் மூடிப்பட்டு புத்தி வேலை செய்தால் சிந்தனையால் தொழணும். உயிர் பிரியும் வரைக்கும் யுத்த களத்திலேயாக இருந்தாலும் சக்கராத்திலேயாக இருந்தாலும் புத்தி சுவாதீனம் இருந்தால் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஒன்றும் தேவையில்ல சகோதரர்களே, தொழுகையாளிகளை கூட்டினா போதும், நம்முடைய ஊருக்கு அல்லாஹ்ட பரக்கத் தானாக இறங்க ஆரம்பிக்கும். வெளியூர்கள்ல, சிங்கள ஊர்கள்ல என்னோட வந்தவங்க இந்த சஃபைலையும் இருக்கிறாங்க, சுத்தி சிங்கள ஊர். நான் அந்த ஊருடைய பேரை நான் சொல்லல, சொன்னா அவங்களுக்கு பெருமை வந்துடும்.
சுத்தி சிங்கள ஊர், நடுவுல ஒரு முஸ்லிம் ஊர். அதுல ஒரு 2 மஹல்லா இருக்குது, 100க்கு 100% தொழுகையாளிகள் அந்த மஹல்லால. சொன்னாங்க, ஹசரத் எங்கட முழு ஊர்லயும் ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க தொழாதாக்கள். எங்கட முழு ஊர்லயும் ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க தொழாதாக்கள். அந்த 15 பேரும் தொடர்ச்சியான தொழுகையை விட்டவங்கள் அல்ல, விட்டு விட்டு தொழுகிறாக்கள். அவங்களை எப்படிடா பள்ளிக்கு கொண்டு வரலாம்னு நாங்க முயற்சி செய்யறோம். நான் கேட்கிறேன், பொத்துவிலிருந்து திருகோணமலை வரைக்கும் முஸ்லிம்களுடைய கோட்டை இது. இங்க இருந்து திருகோணமலைக்கு 182 கிலோமீட்டர், இங்க இருந்து பொத்துவிலுக்கு 63 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 225 கிலோமீட்டர் கிழக்கு மாகாணம் மொத்தமாக. ஒரு மஹல்லாவாவது இல்லை 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள மஹல்லா. ஆனா நாங்க மனசு வச்சா, நாங்க உறுதி எடுத்தா, நாங்க முயற்சி செஞ்சா, இன்ஷா அல்லாஹ் எங்கட ஊர்ல அந்த பேரை முதலாவது எடுக்கலாம். யாருக்காகவும் அல்ல, அல்லாவுக்காக. வீடு வீடாக தெரு தெருவாக அலைந்து வா பள்ளிக்கு, தொழுகை சம்பந்தமான பெரும் மாநாடை நடத்துங்கள். பெரும் பெரும் உலமாக்களை கொண்டு வந்து தொழும் விதத்தை படித்துக் கொடுத்து, தொழுகையை விட்டவனுடைய எச்சரிக்கைகளை பேசி, ஒரு மாசம் குறைந்தது நம்முடைய ஊரில் இந்த முயற்சி நடந்தால் இன்ஷா அல்லாஹ் நடத்துறதுக்கு சக்தி உள்ளவங்க இருக்கிறீங்க, நடத்துங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களோட பரம்பரையை கபூல் செய்வான். உங்களோட பரம்பரையை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வைப்பான். எங்களோட ஊர் அல்லாஹ்வுக்காக தொழுகையாளிகள் உள்ள ஊரா மாத்துங்க. வேற ஒன்றும் தேவையில்ல. முதல் படி இதை செய்யுங்க. உங்களோட கல்புல ஆசைகள் தேட்டங்கள் இருக்கு, எங்களுக்கு தெரியும். செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. என்ன செய்யணுமோ மார்க் அடிப்படையில் நாங்களும் செய்யறோம். முயற்சி செஞ்சு நம்முடைய ஊரை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக மாத்துங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பரம்பரையில அல்லாஹ் எப்படி பரக்கத்துகள் அல்லாஹ் கொட்டுவான் என்று மட்டும் நீங்க பாருங்க. நீங்க செஞ்சிட்டு மௌத்தாகிருவீங்க. நாளை கியாமத் நாள் எழும்பி பார்ப்பீங்க. மஹல்லாவாசிகள் பார்ப்பாங்க, நிர்வாகம் பார்க்கும், தலைவர் பார்ப்பார், செயலாளர் பார்ப்பார், எல்லாரும் பார்ப்பாங்க. 1000 பேர் 2000 பேர் தொழுத நன்மை அவங்களோட பட்டோலையில் இருக்கு. நாங்க இது செய்யலையே, நாங்க இவ்வளவு தொழலையே, என்ன இத்தனை கோடிக்கணக்கான தொழுகைகள். நீ தொழல்ல, நீ உருவாக்கினவர்களின் பரம்பரை தொழுத நன்மை இது. நீங்க கொஞ்சம் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் பயணம் போக இருக்குது, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க கொஞ்சம் எங்கட தலைவரை யோசிங்க. எங்கட தலைவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிங்க. இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செஞ்சது 4 பேர் தான். ஒரு பொம்புல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு ஆம்புல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா, ஒரு சின்ன புள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2, 3, 4, 5 மக்காவுடைய 13 வருஷம் பட்டதில்ல பாடு. நிம்மதியா வாழவே உடல்ல. கஷ்டப்பட்டாங்க, தெரு தெருவா அலைஞ்சாங்க. தபரானில வருது, காரி முகத்தில் துப்புவார்கள். என்னத்துக்கு? துனியாவை கேட்க போய் அல்ல, மக்களே சொர்க்கத்துக்கு போங்க என்று சொன்னதுக்கா. கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு போய் 4 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் மதீனால போய் பத்ர் யுத்தத்துல பார்த்தா 313ஆக மாறிச்சு. கஷ்டப்படாம எதுவும் செய்யலாது, முயற்சி இல்லாம எதுவும் செய்யலாது, இருந்த இடத்துல இருந்து எதையும் சாதிக்கலாது. பள்ளி ஹயாத்தாகணும்டா பள்ளிக்கு வரும். 313. அடுத்த வருஷம் உஹது யுத்தம் 313ஆக இருந்தது 1000ஆக மாறுது. அல்லாஹ் படிப்படியா உதவி செய்கிறான். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை 1000ஆக இருந்தது 1400ஆக மாறுது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா, எந்த மக்கா விரட்டிச்சோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கருப்பு தலப்பாக கட்டி சஹாபாக்கள் புடைசூழ வந்தார். 10,000 சஹாபாக்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபா தினம், அரஃபா மைதானத்திலே மஸ்ஜிதுன் நமீராவுக்கு பக்கத்திலே
குத்பா பேருரை நிகழ்த்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நிக்கிறாங்க. பார்த்தா 1,24,000. 23 வருஷம் கஷ்டப்பட்டது. சக்கராத்துல சொன்னாங்க, மகளே உண்ட வாப்பா இதுக்கு பின்னால் கஷ்டப்படவே மாட்டார், நிம்மதியாக இருக்க போறார், நிம்மதியாக இருக்க போறார். கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார், 23 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார், மௌத்தாகி கபரிலே 1438 வருஷமாக வாழ்றார். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முயற்சியால், அன்று செய்த முயற்சியால் இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 1.8 பில்லியன் முஸ்லிம், 180 கோடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்டது 1,24,000. ஆனா இன்றைக்கு இருக்கிறது 180 கோடி. ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நான் சொல்றது பிளண்டா நீங்க எழும்பலாம். இன்றைக்கு நீங்க இஷா தொழுத நன்மை, நான் இஷா தொழுத நன்மை, இன்றைக்கு நான் அல்லாஹ் பத்தி பேசுற நன்மை முழுதுடைய பங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு. நேற்றைய நாள் 180 கோடி பேர் ஜும்ஆ தொழுத நன்மை, எந்த சந்தேகமும் இல்லை, என்னுடைய தலைவர் கபருக்கு. இதை விட வேற என்னாவது வேணுமா? எங்கட நோக்கம் இதான் சகோதரர்களே. ஆனா நாங்க மறந்துட்டோம். உருவாக்குங்க, குடும்பத்துல உருவாக்குங்க. எங்கட நண்பர்கள்ல, எங்கட தோழர்கள்ல, எங்கட குடும்பத்துல எத்தனையோ பேர் இருப்பான் பள்ளி பக்கம் இல்லாதவன். உருவாக்கி விடுங்க. கட்டி கைய கால கட்டியாவது கொண்டாங்க. சொல்லுங்க, நீ இப்பொழுது பள்ளிக்கு வரலையா, ஒரு நாள் வரும் உண்ட கையையும் காலையும் கட்டி பள்ளிக்கு கொண்டு வந்து வைப்பான். வருமா இல்லையா? அப்ப அவர் வரமாட்டாரு. அவர கையையும் கட்டி காலையும் கட்டி நாடியையும் கட்டி கொண்டு வந்து வைப்பாங்க. அன்றைய நாளில் கை சேதப்பட்ட எந்த பிரயோசனமும் இல்லை. பெண்கள் மறைக்க தயார் இல்லையா? ஒரு நாள் வரும். பெண்கள்கிட்ட சொல்லுங்க, நீ மறைக்கலையா, மகரம் பேணலையா, அல்லாஹ்வை பயந்து வாழலையா, தலைய மூடலையா, உன்னை முழுமையாக மூடி பள்ளியில கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கு முன்னால நீயே மூடிக்கோ. ஆக சகோதரர்களே, ஆகிரத் நம்மை நோக்கி நெருங்கி வருகிறது. துனியா நம்மை தூர விலகிக் கொண்டே செல்கிறது. கபரு வா வாங்குது. நாளைக்கு நான் இந்த இடத்துல இருப்பேனா தெரியாது, நீங்க இருப்பேனீங்களா தெரியாது, நான் போய் வரும்போது நான் வருவேனான்னு தெரியாது, நீங்க யார் யார் உயிரோட இருப்பீங்க என்று தெரியாது. அல்லாஹ் நிச்சயமில்லாத வாழ்க்கையை தந்துட்டான். இந்த இடத்துல நியத்து வைங்க, மௌத்துக்கு முன்னால நம்முடைய ஊர்ல அல்லாஹ்ட மார்க்கத்தை ஹயாத்தாக்குறதுக்கு, தொழுகையை ஹயாத்தாக்குறதுக்கு, பாவங்களை ஒழிக்கிறதுக்கு என்னால என்ன பங்களிப்பு செய்வேனோ ஊரோட சேர்ந்து நான் செய்யறதுக்கு தயார். முயற்சி செய்யுங்க, நியத்து வைங்க. செய்யறதுக்கு முன்னால மௌத்து வந்தாலும் முழு நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, இந்த ஊரை கபூல் செய்வாயாக. நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான ஊராக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்திலும் முன்மாதிரியான முஸ்லிம் ஊராக கபூல் செய்வாயாக. இந்த முழு ஊர்ல உள்ள ஆண்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயாக, இமாம்களை பொருந்திக் கொள்வாயாக, முஅத்தின்களை கபூல் செய்வாயாக, நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. கியாமத் நாள் வரைக்கும் இந்த பள்ளியை உனக்கு பொருத்தமான முறையில் நடத்துவதற்குரிய துணை திறமையும் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. இந்த ஊர்ல உள்ள பெண்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல உனக்கு பொருத்தமான முறையில பெரும் பிரம்மாண்டமான சிறப்பான ஒரு மதரசாவை நீ உருவாக்குவாயாக. அந்த மதரசாவின் மூலமாக ஹாஃபில்கள், ஆலிம்கள், உலமாக்கள், முஃப்திகள், முஹ்லிசீன்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இந்த ஊரிலே உள்ள அத்துணை பெரும் பாவங்களையும் இல்லாமலாக்குவாயாக. 100% தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக இந்த ஊரை கண் குளிர நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நம்முடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயாக. மதீனா முனவ்வராவிலே
மஸ்ஜிது நபவியிலே ரவுதா ஷரீஃபிலே சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.